உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எஸ்வி ராஜனின் மாலை வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனையும் 18 சித்திரங்களையும் பிரபஞ்ச சக்தியையும் என் குலதெய்வத்தையும் மனதார வேண்டுகிறேன். இன்றைக்கு ஒரு சில சின்ன மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன். தொண்டை புண், தொண்டை வலி ஆறுவதற்கு சாதம் கொதிக்கும் போது மேலாக எடுத்த கொதி கஞ்சியில் பனங்கள் கண்டும் வெண்ணையும் அல்லது நெய்யும் சேர்த்து குடித்தால் தொண்டை வலி, தொண்டை புண் குணமாகும். அல்லது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நெய்யில் வதக்கி பனங்கள் கண்டு சேர்த்து காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்டாலும் தொண்டை புண், தொண்டை வலி குணமாகும். அடுத்து இருமல் தீர்வதற்கு ஒரு கஷாயம். 2 டம்ளர் தண்ணீரில் சிறு துண்டு சுக்கு, அதிமதுரம், சித்திரத்தை, உடைத்த மிளகு, கொட்டை நீக்கிய பேரிச்சங்காய், வால் மிளகு இவற்றை சிறு சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் பாதியாக சுண்டியதும் மேலாக இருத்து அதில் பனங்கள் கண்டு பால் சேர்த்து குடித்தால் இருமல் குணமாகும். அடியில் இருக்கும் வண்டலை கொட்டி விடாமல் மேலும் ஒரு தடவை அதில் நீர் சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்கலாம். அடுத்து வறட்டு இருமல் நீங்குவதற்கு சுண்டைக்காயை சிறிது நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டால் இருமல் குறையும். பாலில் 6-7 பேரிச்சம்பழங்களை வேக வைத்து சாப்பிட்டாலும் இருமல் குறையும். அத்துடன் ஓமவல்லி இலைகளையும் சேர்த்து கொள்ளலாம். கண் அரிப்பு, கண் கட்டி இவற்றை சரி செய்வதற்கு கடுக்காய் பிஞ்சை சந்தனக்கல்லில் இழைத்து கண் மீது தடவி கொண்டு படுத்து உறங்கினால் 2 நாட்களில் சரியாகும். பழங்கால மரப்பாச்சி பொம்மைகள் கருங்காலி மரத்தில் செய்யப்பட்டிருக்கும். அதை சந்தனக்கல்லில் இழைத்து கிரிக்கெட்டி மீது தடவினாலும் கண் கிரிக்கெட்டி குணமாகும். தலையில் நீர் கோர்த்து கொண்டால் தலைபாரம், கண்ணில் மூக்கில் நீராக கொட்டி கொண்டு தும்மல், தொண்டைவலி இதெல்லாம் தொடர்ந்து வரும். ஜலம் என்றால் தண்ணீர், அதில் ஏற்படுகிற உபாதை தோஷம், அதுதான் ஜலதோஷம். இவை எல்லாவற்றுக்குமே சுலபமான வைத்தியம் இதுதான். ஒரு வெற்றிலையை கழுவி துடைத்து அதிலே ஒரு கிராம்பு 2, ஏலக்காய் 2, மிளகு 6 அல்லது 7, கொஞ்சம் வெல்லம் சேர்த்து சுருட்டி வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். ஒரு நாளைக்கு 3 வேளை என 2 நாள் சாப்பாட்டுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் 3ஆம் நாள் சளி குறைந்து ஜலதோஷம் பறந்து ஓடிவிடும். வேர்க்குரு இருந்தால் இரவு படுப்பதற்கு முன்னால் சந்தனக்கல்லிலே நன்கு சந்தனத்தை இழைத்து அதில் பன்னீர் விட்டு குழைத்து வேர்க்குரு இருக்கும் இடத்தில் குழந்தைகளுக்கு தடவினால் வேர்க்குரு போய்விடும். கிராமத்து பனை நொங்கு கிடைக்கும். அந்த நொங்கை வாங்கி அதில் உள்ள தண்ணீரை மேலே தடவினாலும் வேர்க்குரு சரியாகிவிடும். பெரியார் அவர்கள் அடிக்கடி சொன்ன வெங்காயம் வேர்க்குருவை விரட்ட உதவும். வெங்காயத்தை இடித்து சாறு எடுத்து வேர்க்குரு இருக்கிற இடத்திலே தடவலாம். சிலருக்கு வேனல் கட்டி வரும். அதற்கு மருந்து செம்பருத்தி இலை அல்லது அந்தி மந்தார இலைகளை எடுத்து அதில் விளக்கெண்ணெய் தடவி தணலில் வாட்டி கட்டி மேல் போட்டால் கட்டிகள் உடைந்துவிடும். கட்டிகள் ஆறுவதற்கு வேப்பிலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைத்து கட்டினால் கட்டிகள் ஆறிவிடும். என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.